ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்டு 2ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்னுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஹோம் பேஜில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்டு 2A சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20/6/2024 இருந்து 19/7/2024 வரையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னும் போது 14/9/2024 4 அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 குரூப் 2 அண்டு 2A சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20/6/2024. லாஸ்ட் டேட் அண்டு டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னும் போது 19/7/2024 11:59 PM வரையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 24/7/2024 12:01 AM இருந்து 26/7/2024 11:59 PM வரையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதில் வந்து நீங்கள் சரி பண்ணலாம். டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னும் போது 14/9/2024 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 AM to 12:30 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்னும் போது வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அட் த டைம் ஆஃப் தி டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிமினரி எக்ஸாமினுடைய ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் எக்ஸாம் வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளை அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ ஏற்கனவே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணவங்க அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ நியூவாக கிரியேட் பண்ணுறவங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய குரூப் 2 அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண முடியும். ஸோ அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் அப்படின்னும் போது ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 போஸ்ட்டு. டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமர்ஷியல் டேக்ஸஸில் வந்து 336 போஸ்ட்டு. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5. அதே மாதிரி வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர் 1. சப் ரிஜிஸ்ட்ரார் கிரேடு 2 5. ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் 19. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாவில் 3. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் 3. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் 4. ஃபாரஸ்டர் வந்து 107. அதே மாதிரி ஃபாரஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 அப்படின்னு மொத்தம் வந்து 507 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 2Aயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் அசிஸ்டன்ட் அண்டு சேர்மன் அண்டு மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் 1. ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லீகல் ஸ்டடீஸில் 1. அடுத்து வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் 497. ஆடிட் இன்ஸ்பெக்டர் வந்து இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் 273. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் வந்து 2. சூப்பர்வைசர் ஆர் ஜூனியர் சூப்பரண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், விருதுநகர் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸஸில் வந்து 13 கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஊருக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை போஸ்டிங் இருக்குது அதை நீங்கள் பார்த்துங்க. அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சப்ளை கமிஷனரில் வந்து பார்த்தீங்கன்னா 2. அசிஸ்டன்ட் வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸில் 1. அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் வந்து 61. ஸோ அது மாதிரி நிறைய அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
கோத்ரூ பண்ணீங்க. ஸோ மொத்த வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1327 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் 1 அண்டு குரூப் 2ஏவில் வந்து மொத்தம் சேர்த்து ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் 1/7/2024 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் வைஸ் வந்து போஸ்ட் கோட் வைஸ் வந்து உங்களுக்கு மினிமம் மேக்ஸிமம் ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா போஸ்டிங்கும் தனித்தனியாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறை கோத்ரூ பண்ணீங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. குரூப் 2 சர்வீஸ்க்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு முறை கோத்ரூ பண்ணீங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல் அண்டு ஃபீமேலுக்கு வந்து ஹைட் அண்டு செஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. லெவல் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், செஸ்ட் லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி லெவலில் ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி, லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்எல்சி லெவலில். ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300, 3 ஹவர்ஸு, மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 90, அப்ஜெக்டிவ் டைப் தான். அந்த மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்டிக்கல் OMR தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவலில் வரும். தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து எஸ்எஸ்எல்சியில் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் மெத்தடில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அப்ளிகேஷனில் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு முறை கோத்ரூ பண்ணிவிடுங்க. கோத்ரூ பண்ணிவிட்டு ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து 19/7/2024 உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.